வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய முக்கியமான டூ-வே லுக்கப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். டூ-வே லுக்கப் லேர்ன் பண்ணும்போது என்னென்ன ஃபார்முலாஸ் லேர்ன் பண்ண முடியும்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மேட்ச் நம்ம லேர்ன் பண்ணலாம். டேட்டா வேலிடேஷன் ட்ராப் டவுன் லிஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணலாம். ஆஃப்செட் பயன்படுத்தலாம். இஃப் எரர். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தி தான் டூ-வே லுக்கப் வந்து நம்ம ரொம்ப டைனாமிக்காக நம்ம கொண்டு வர போகிறோம். அது எப்படி நம்ம ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேட்டா செட் ரேஞ்ச் இருக்கும். இதில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்னுடைய விலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், கிரேப்ஸ், ஆப்பிள், பொமோகிரானேட், பைனாப்பிள். இதனுடைய ப்ராடக்ட்னுடைய எத்தனை கேஜ். இப்போ எக்ஸாம்பிள் அங்கே பார்த்தீங்கன்னா பொமோகிரானேட் 9 கேஜ் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1350, 1350. இப்போ பைனாப்பிள்னுடைய 7 கேஜஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1400. இதெல்லாம் இப்படி பார்க்குறதுக்கு பதிலாக டூ-வே லுக்கப் பயன்படுத்துறது மூலிமா எப்படி பார்க்குறது. எக்ஸாம்பிள் அங்கே பார்க்க போகிறோம். இப்போ ஸோ பொமோகிரானேட் 5 கேஜஸ் பார்க்கலாம், இல்லை 7 கேஜஸ் பார்க்கலாம். 7 கேஜிக்கு 1050 rupees. ஸோ அது கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். பொமோகிரானேட் 7 கேஜ், ஸோ 1050. ஸோ இது எக்ஸாக்டாக நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எப்படி நம்ம டைனாமிக்காக கொண்டு வரது, இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, இதனுடைய கேஜ் லிஸ்ட் எப்படி ட்ராப் டவுன் கொண்டு வரது, இந்த ஃபார்முலா எப்படி நம்ம லேர்ன் பண்ணுறது. இண்டெக்ஸ் மேட்ச் ஃபார்முலா ரொம்பவே ஈஸி தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எக்ஸல் அண்ட் விபிஏ, பவர் பாயிண்ட், வேர்ட், எம்எஸ் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் லேர்ன் பண்ணுறதுக்கு சரியான ஒரு சேனல் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு டவுட் இல்லை கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தாலும் வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே சண்டே கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் இன்னும் நம்ம வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண கையோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் நேம் இங்கே செலக்ட் பண்ணும்போது ப்ளஸ் இந்த கேஜ் எவ்வளோ நம்ம செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸ் வந்து இங்கே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் இதனுடைய நேம்ஸ், இந்த நேம்ஸும் ஃப்ரூட்ஸ் நேம்ஸ், இதனுடைய கேஜ் இது எல்லாமே நம்மளுக்கு எங்கே வேணும், இங்கே நம்மளுக்கு வேணும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேனுவலாக தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டைனாமிக் ஆஃப்செட் ரேஞ்ச் கிரியேட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே நீங்கள் ஆட் பண்ணால் போதும், உங்களுடைய லிஸ்ட்லேயும் இந்த ட்ராப் டவுனில் ஆட் ஆயிடணும். அதே மாதிரி இதனுடைய ஃப்ரூட்ஸ் நேம் லிஸ்ட் அதிகமானாலையும் உங்களுக்கு இதனுடைய நேம் இங்கே அதிகமாகணும். அது எப்படி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளான ட்ராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். டேட்டா வேலிடேஷன், கிளிக் ஆன் டேட்டா அண்ட் டேட்டா வேலிடேஷன், கிளிக் ஆன் தி ட்ராப் டவுன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செட்டிங்ஸ். ஸோ இந்த விண்டோ வரும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனி வேல்யூ, எந்த வேல்யூ கொடுத்தாலே அக்செப்ட் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடியது என்னென்னா இந்த லிஸ்ட்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு அடுத்தது இங்கே ஈக்குவல் கொடுக்கணும். இந்த சோர்ஸஸ்ன்ற இடத்துல ஈக்குவல் கொடுத்துட்டு இப்போ உங்களுடைய டேட்டா எங்கே இருக்கா அதில் போயிட்டு என்ன நேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த ட்ராப் டவுனில் வேணுமோ அது எல்லாமே செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ் நேம் 4 நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. கிளிக் ஆன் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய நேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த ட்ராப் டவுனில் உங்களுக்கு வரும். கிரேப்ஸ், ஆப்பிள், பொமோகிரானேட், பைனாப்பிள் எல்லாமே. அதே மாதிரி கேஜிக்கு நம்ம ட்ராப் டவுன் கிரியேட் பண்ண போகிறோம். டேட்டா வேலிடேஷன் இந்த ட்ராப் டவுனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் லிஸ்ட்ன்ற இடத்த செலக்ட் பண்ணுறோம். சோர்சஸ் ஈக்குவல், உங்களுடைய டேட்டா ஷீட் போகிறோம், எங்கே டேட்டா சேவ் பண்ணியிருக்கு, ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களா, ஸோ உங்களுடைய கேஜஸ் டீட்டெயில் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரூட்ஸ் டீட்டெயில்ஸ் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் கேஜஸ் டீட்டெயில், எவ்வளோ கேஜஸ் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். பட் ஆனால் இங்கே உங்களுக்கு இன்னும் ப்ரைஸ் ரெஃப்ளெக்ட் ஆகலை. எதனாலனா ஃபார்முலா நம்ம கொடுத்தா மாதிரி தான் கண்டிப்பாக வரும். இதுக்கு தான் நம்ம டூ-வே லுக்கப் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். டூ-வே லுக்கப் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான, டைனாமிக்கான, அட்வான்ஸ்டான ஒரு ஃபார்முலா அது. நெக்ஸ்ட் 2 minutes உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கேயும் சிதற விடாதீங்க. இங்கே மாத்திரம் இந்த ஃபார்முலாவில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஈக்குவல் இண்டெக்ஸ் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் பார்க்கணும். இட் இஸ் அரே. அரேனா எந்த வேல்யூ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணுமோ அதுதான். ஸோ இந்த டேபிள்லேருந்து தான் நம்மளுடைய டேட்டா வேணும். அதனால் இதனுடைய டேட்டா நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது கமா, அடுத்தது மேட்ச் டைப் கொடுக்கணும். ஸோ நம்ம மேட்ச் கொடுத்துக்கலாம். ஓப்பன் ப்ராக்கெட், லுக்கப் வேல்யூ கண்டிப்பாக வேணும். லுக்கப் வேல்யூ ப்ரைஸ் டீட்டெயில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரோல் இருக்க வேண்டியதை எடுக்கணும். ஸோ 5 கேஜ். ஸோ ரோல் நம்மளுக்கு என்ன இருக்குது, எங்களுடைய கேஜ் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் அதை தான் செலக்ட் பண்ணணும். எப்பயுமே ரோல் இருக்கக்கூடியதான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் கொடுக்கணும். டூ-வே லுக்கப் கொடுக்கும்போது கம்மா, மேட்ச் என்ன டைப்னா எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ கண்டிப்பாக 0 கொடுக்கணும். அடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட், கம்மா, இன்னொரு மேட்ச் இருக்குது. இப்போ நம்ம ரோனுடைய பொசிஷன் இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இந்த காலமில் இருக்கக்கூடியது கண்டுபிடிக்கணும். மேட்ச் லுக்கப் வேல்யூ. இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் நேம் கொடுக்கணும். கம்மா லுக்கப் அரே. லுக்கப் அரே சேம் அதே இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ் நேம். எக்ஸாக்ட் மேட்ச் கம்மா 0 அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரொம்ப சிம்பிளாக நல்லா இதாக கவனிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வேல்யூலேருந்து அரே பயன்படுத்தியிருக்கோம். அடுத்தது மேட்ச் ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் எதுக்குன்னா
இருக்க ரோல் இருக்கக்கூடிய வேல்யூ அந்த கேஜ் எந்த இதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோமோ அதனுடைய டீட்டெயில்ஸ்க்கு நம்ம இதனுடைய லுக்கப் வேல்யூவும் லுக்கப் அரேவும் செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு மேட்ச் காலமில் இருக்கக்கூடிய வேல்யூக்கு ஃபர்ஸ்ட் லுக்கப் வேல்யூ வந்து இந்த ட்ராப் டவுனில் இருந்தோம், இங்கே இருக்க ரா டேட்டாலேருந்து லுக்கப் அரேவும் செலக்ட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். ஆனால் கண்டிப்பாக லாஸ்ட்டில் 2 க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும், என்டர். எக்ஸாம்பிளில் ஆப்பிளினுடைய கேஜ் வந்து இது பார்த்திங்கன்னா 9 கேஜ் 9 கேஜஸ் எவ்வளோ, ஆப்பிளினுடைய 9 கேஜ் ரேட் எவ்வளோ அப்படின்றத நம்ம இப்படி பார்க்கக்கூடாது. இதை நான் ஃபில்டர் பண்ணால் எனக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் தெரியணும். அப்போ என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் நேம் நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஆப்பிள் எவ்வளோ கேஜஸ் நம்ம பார்க்க போகிறோம், 9 கேஜஸ். ஸோ செலக்ட் பண்ணாவே போதும், உங்களுடைய வேல்யூ இங்கே என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி ஒருவேளை பைனாப்பிள் நீங்கள் பார்க்கணும், 5 கேஜி 5 கேஜஸ் பைனாப்பிள் ரேட் எவ்வளோ அப்படின்னும்போது இங்களுடைய ட்ராப்டவுனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். பைனாப்பிள் 5 கேஜஸ். ஸோ இது வந்து 1000 rupees. ஸோ இது வரையும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்தது என்ன இருக்குன்னா, பைனாப்பிளுக்கு அடுத்து இன்னொரு ஃப்ரூட்ஸ் டீட்டெயில்ஸ் ஆட் ஆக போகுது. எக்ஸாம்பிளாக நம்ம வந்து ஆரஞ்சுன்னு நம்ம கொடுக்கலாம். ஆரஞ்சுன்னு கொடுத்தாச்சு. அதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 50 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஒரு கேஜ். அதே மாதிரி ஒரு 50லேருந்து நம்ம ஒரு 50யாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளஸ் ஃபார்முலா கொடுத்து இப்போ அப்படியே ரிமூவ் பண்ணிடுதுவேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆரஞ்சினுடைய ப்ரைஸ் டீட்டெயில் இங்கே ஆட் ஆகிடுச்சு, அதனுடைய கேஜஸ் டீட்டெயில் இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்தது இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு 11 கேஜி. இது ஒரு பொருளினுடைய விலையை இப்போ மாறும், எல்லாத்துக்கும் இருக்கிறது மேலே ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக இதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். 1600. ஸோ பைனாப்பிள் ரேட் இது வந்து 600, ஆரஞ்சு போடலாம். ஸோ இப்போ நியூ டேட்டா வந்து உங்களுடைய ரா டேட்டாவில் ஆட் ஆகிடுச்சு. ஆனால் உங்களுடைய ப்ரைஸ் டீட்டெயிலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப் டவுனில் உங்களுக்கு அது இருக்காது. புதுசாக ஆட் பண்ண ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இருக்காது. ஆரஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய கேஜஸ் வந்து 11 கேஜஸ் இருக்கணும், அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு இங்கே இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம டைனாமிக்காக அங்கே ஆட் பண்ணும்போது இதனுடைய நேம் இங்கே வந்து ட்ராப் டவுனில் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா அதுக்கு நீங்கள் ஆஃப்செட் ரேஞ்ச் நம்ம கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஒரு ரொம்பவே சிம்பிள் தான். ஆஃப்செட் ரேஞ்ச் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ், நேம் மேனேஜர், கிளிக் ஆன் நியூ. இந்த இடத்துல கிரேப்ஸ்னு இருக்குது. ஸோ காமனாக நேம் வந்து நான் ஃப்ரூட்ஸ் நேம்னு நான் மாற்றிக்கிறேன். அண்டர்ஸ்கோர் நேம், ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல ஆஃப்செட், இந்த ஃபார்முலா அப்படியே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் இனிமேல் தான் பயன்படுத்திக்கலாம். ஓப்பன் ப்ராக்கெட், ஃபர்ஸ்ட் எந்த பொசிஷனில் ஸ்டார்ட் ஆக போதோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் அதனுடைய செல் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது கமா 3 முறை கொடுக்கலாம், இல்லை 0 கொடுக்கலாம். ரோ அண்ட் காலம் வந்து ஆஃப்செட் பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்தது கவுண்டியே ஃபார்முலா கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஃபர்ஸ்ட் கவுண்டியே ஃபார்முலா எதுக்குன்னா எங்கேருந்து என்னுடைய டேட்டா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அதனுடைய இது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கவுண்டியே கொடுத்தாச்சு. அடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கமா, மறுபடியும் கவுண்டியே கொடுக்க போகிறோம். டு ஃபைண்ட் த லாஸ்ட் ரோ இன் தி காலம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் காலம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இதனுடைய டோட்டல் லாஸ்ட் வழி நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் நீங்கள் என்ன பயன்படுத்தலாம்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஏரோ மார்க், அதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கம்ப்ளீட் காலம் வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆகிடும். அடுத்தது க்ளோஸ் ப்ராக்கெட், அகெயின் க்ளோஸ் ப்ராக்கெட் 2 டைம் கொடுக்கணும். ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணுற பாருங்கள். இதை கிளிக் பண்ண உடனே தெரியும் நம்மளுக்கு இதனுடைய டேட்டா வந்து எது வழியும் நம்மளுக்கு செலக்ட் ஆகுது. ஒருவேளை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆரஞ்சு வழி செலக்ட் ஆகிருக்கு, வேறு ஒரு ப்ராடக்ட் நேம் ஒரு ஃப்ரூட்ஸ் நேம் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ண போகிறேன். அகெயின் நேம் மேனேஜர். இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் நேம் நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் இது வழி கேப்சர் ஆகும். இதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் ஆஃப்செட். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கேஜஸ் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா காலமுக்கு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், நேம் மேனேஜர், நியூ ஃப்ரூட்ஸ். இதனுடைய நம்மளுக்கு நேம் கண்டிப்பாக இதுக்கு வந்து டிஃபைன் பண்ணி ஆகணும். இந்த ஃப்ரூட்ஸ் கேஜின்னு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். அண்டர்ஸ்கோருக்கு அடுத்தது இப்போ ஆஃப்செட் அதே மாதிரி நம்ம பயன்படுத்தணும். ஆஃப்செட் ஓப்பன் ப்ராக்கெட், இதனோட ஸ்டார்டிங் பொசிஷன் இங்கே தான், கமா அண்ட் கவுண்டியே ஓப்பன் ப்ராக்கெட். நம்மளுக்கு இங்கே ரோ மொத்தன்றதுனால இது மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். லாஸ்ட் வரையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட் டபுள் டைம். ஓகே. இப்போ இதை கிளிக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வெளியே எங்கே கேஜஸ் டீட்டெயில் இருக்குது அது மட்டும் நம்ம செலக்ட் ஆகும். ஒருவேளை இந்த இடத்துல வந்து இப்போ 12 கேஜஸ் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த நேமில் காட்டும், நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் கண்டிப்பாக இதெல்லாம் கவனிக்க வேண்டியது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் டேட்டா வேலிடேஷன் ட்ராப் டவுனில் இந்த லிஸ்ட்டுக்கு பதிலாக ஸோ இந்த லிஸ்ட்டுன்ற இடத்துல இதை நம்ம இருக்கக்கூடியதை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இதை கவனிக்க வேண்டியது. இந்த ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும், ஈக்குவல் கொடுத்தா இப்போ நம்ம என்ன நேம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த நேமை இப்போ நம்ம கால் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் நேம் தான் நம்ம கால் பண்ணணும். அப்படின்னும் போது ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது, F3 நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் நேம் உடைய விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் இதனுடைய நேம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரூட்ஸ் நேம் வேணும்னா அப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா போதும்.
தட்ஸ் ஆல். அதே போல் இதனுடைய கேஜஸ் டீட்டெயிலுக்கும் டேட்டா வேலிடேஷன் இந்த இடத்துல லிஸ்ட்டுன்ற இடத்துல இது இருக்கக்கூடியதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஈக்குவல் F3 ஃபங்க்ஷன் கீ கொடுத்தோம்னா போதும். இப்போ கேஜின்ற இந்த நேம் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இப்போ என்ன ஆகும்னா ஒரு முறையும் இந்த ட்ராப் டவுன் வந்து கால் பண்ணுறது என்னென்னா இந்த நேம் மேனேஜர் இந்த நேம் இங்கே ஆட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபெச் பண்ணி காட்டும். இப்போ புதுசாக நம்ம ஒன்று ஆட் பண்ணலாம். இந்த இடத்துல 12 kg 13 kg. ஸோ 2 ரெக்கார்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நம்ம ரேண்டமாக போட போகிறோம். ரேண்ட் பிட்வீன் ஃபார்முலா பயன்படுத்தி ஒரு 500லேருந்து 1000 வரையும் இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரிமூவ் த ஃபார்முலா. இப்போ ஒரு ஃப்ரூட்ஸ் நேம் இங்கே நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரோவில் வேல்யூ ஆட் பண்ணிட்டோம். இப்போ காலமில் ஆட் பண்ணலாம். மேங்கோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில் இதுக்கும் ரேண்ட் பிட்வீன் ஃபார்முலாவை பயன்படுத்துறது பெஸ்ட். ஒன்று டைப் பண்ண லேட் ஆகும். ஈக்குவல் ரேண்ட் பிட்வீன் ஸோ ஒரு 60லேருந்து 600 வரையும் நம்ம போட்டுக்கலாம். கண்ட்ரோல் டி. இப்போ இருக்கக்கூடியதை ரிமூவ் பண்ணிட்டா ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு இந்த மேங்கோனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அங்கே தெரியணும். இப்போ அது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு அதனுடைய டேபிளில் நம்மளுக்கு வேணும். 2A லுக்கப்பில் வரணும். இப்போ மேங்கோ 13 kgsனுடைய ப்ரைஸ் டீட்டெயில் புதுசாக இப்போ ஆட் பண்ணியிருக்கிறது நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் பாருங்கள் இந்த நேம் மேனேஜர் பயன்படுத்துறதுனால இதுதான் பெனிஃபிட். ஸோ மேங்கோன்றது வந்தாச்சு. அதுக்கு அடுத்தது இதுக்கு 12 kgs எவ்வளோ ரேட். ஓகே நாட் அவைலபிள். எதனாலன்னா நம்மளுடைய ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா A12லேருந்து A11 வரையும் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். A12லேருந்து இங்கே பார்த்திங்கன்னா A12லேருந்து A11 வரையும் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து G14 வரையும் இந்த டேட்டா நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த டேட்டா நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கண்டிப்பாக இதை கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும். பட் நீங்கள் இந்த ஃபார்முலா கொடுக்கும்போதே கொஞ்சம் ரேஞ்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேஞ்ச் பண்ணோன்னே 284 வந்து பார்த்திங்கன்னா 12 kgs. ஸோ நம்ம பார்க்கக்கூடியது 13 kgக்கு என்ன ப்ரைஸ். அப்போ இந்த இடத்துல 30 நம்ம செலக்ட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே இங்கே காட்டும். 413 இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் வேல்யூ நம்மளுக்கு இங்கே ஃபெச் பண்ணி காட்டியிருக்கு. இஃப் எரர் பயன்படுத்தலாம். இஃப் எரர் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் எங்கே ஏதாவது எரர் வந்ததுன்னா லாஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து நாட் அவைலபிள்னு வரணும். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் அசைன் பண்ணணும் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டும் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண கையோட என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.